நண்பர் கேட்டிருந்தாங்க முட்டை தோசையும் மட்டன் சாப்ஸும் பண்ணுங்கன்ட்டு. அதுக்காக நான் இன்றைக்கி என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா வந்து முட்டை தோசை பண்ணி காட்ட போகிறேன். அது கூட வந்து நல்ல சைட் டிஷ் வந்து மட்டன் குருமா. அதனால் மட்டன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அது நல்லா தோச்சு சாப்பிடும் போது தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம மட்டன் குருமாவுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். நான் 1 kg மட்டன் வாங்கியிருக்கேன். இது வந்து வித் போன் வாங்கியிருக்கேன். அதான் நல்லாயிருக்கும் இந்த குருமாவுக்கு. நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அது கூட என்னென்ன பொடிகள் வேணும்னு பார்க்கலாம். இது வந்து மிளகாத்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், இது வந்து தனியாத்தூள், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, அப்புறம் பே லீவ்ஸ் வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கரம் மசாலா, இது கூட சால்ட். அதுக்கப்புறமா கடைசியில் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன முடி தேங்காய், இதுக்கப்புறம் சோம்பு, கசகசா, இது மூணுத்தையும் சேர்த்து கடைசியில் அரைச்சி ஊற்ற போகிறோம். அது கூட ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு நான் மட்டனோட கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா மசாலா பண்ணுறதுக்கு இந்த சைஸில் 4 தக்காளி எடுத்துருக்கேன், 3 ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டை தோசைக்கு வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. தோசை மாவு வந்து எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். 4 கப்பு இட்லி அரிசி போட்டு 1 கப்பு உளுந்து போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு சேர்த்து அரைச்சிட்டு ஓவர் நைட் வச்சா நல்லா புளிச்சிடும். அடுத்த நாள் தோசையோட ரெடியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கடையிலையும் வந்து ரெடிமேட் மாவு வாங்கிக்கலாம். இது கூட வந்து நான் 4 முட்டை தோசை சுட்டு காட்ட போகிறேன் இன்றைக்கி. அதனால் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து நமக்கு மட்டன் குருமாவுக்கும் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குருமாவுக்கு மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மட்டன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்ல ப்ரெஷர் குக்கரில், விசில் குக்கராக இருந்தால் ஒரு 12 விசில்ஸ் இல்லை 15 விசில்ஸ் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த வந்து விசில் வராது. அதனால் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஹை ஹீட்டில் வைக்க போகிறேன் நான். அதுக்கப்புறம் அது கூட வந்து என்ன பண்ண போகிறேன்னா மட்டனு இந்த ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட போகிறேன். கூட வந்து மஞ்சள் தூள் போட போகிறேன். இது மூணுத்தையும் சேர்த்து நான் வேக விட போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஆனியன் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியாச்சு. நம்ம அதை போட்டுக்கலாம் குக்கரில். இது வந்து நம்ம வறுக்க வேண்டாம், இது அப்படியே பச்சையாகவே போட்டுக்கலாம். அது கூட நம்மளோட மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போடுங்க. எப்பவுமே நான்வெஜ்னால் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் போடணும், அப்போ தான் வந்து அந்த நான்வெஜ் வாசனை போகும். அதனால் இது நல்லா வேகும் போதே போட்டுடலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக டர்மரிக் பவுடர் போடுறோம். இது கூட நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி வந்து அளவு கிடையாது, நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை நம்ம மட்டன் குருமாவில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குக்கர்லேருந்து ரொம்ப வெளியே வராத அளவுக்கு, மட்டனும் நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வேக வைக்கும் போதே வந்து நம்ம உப்பு போட போகிறதில்ல. உப்பு போட்டால் வந்து மட்டன் வேகாது. அதனால் ஃபஸ்ட்டு வெறும் மட்டனை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குருமா பண்ணும்போது அதுக்கு வேண்டிய உப்பு நம்ம அப்போ போட்டுக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்சாச்சு. இந்த மீன் டைமில் நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த தேங்காயையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நம்ம வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய குருமா பண்ணுறோம். அதனால் வெங்காயம் தக்காளியும் நிறைய எடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து நமக்கு அதுக்கு என்ன கிரேவி வரும். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து இதை இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறுன அப்புறம் திறந்து பார்க்கலாம் நம்மளுடைய மட்டனை. இங்கே வந்து மட்டன் குருமா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. அதனால் வந்து ஒரு 4 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பட்டை அதை போட்டு வறுக்கலாம். ஃபஸ்ட்டு லேசாக வதங்கின அப்புறமா நம்ம ஆனியன்ஸ் போட்டு வதக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கணும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டுருங்க. பச்சை மிளகாய் வந்து நான் முன்னாடி சொல்லலை, அது போட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சில்லி பவுடர் தான் நம்ம மெயின் காரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் 2 பச்சை மிளகாய் லேசாக வந்து நீட்டு வாக்கையில் கொஞ்சம் கீறி வெங்காயம் வதக்கும் போது கூட வதக்கிக்கோங்க. அது
நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். குவான்டிட்டி நிறைய பண்ணுறோம் நம்ம. அதனால் வந்து இந்த 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதில் போட்டுங்க. நல்லா வதக்குங்க. இது வதங்கினது காரணம் நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளியை வதக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு வதக்கும் போது தான் அது வந்து நல்லா வதங்கும். அதனால் ஒன்றா போடுங்க. தக்காளி வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணி எப்பவுமே தக்காளி வந்து நம்ம கடைசியாக போட்டு வதக்கணும். குக்கர் வந்து எப்பவுமே சூடாக ஆஃப் பண்ணாதீங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் எப்படி இருக்குது மட்டன்னு பார்க்க போகிறேன். ஸோ மட்டன் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா தண்ணி வந்திருக்கு. நம்ம ஃபில்டர் பண்ணி மட்டன் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். ஒரு லேசாக ஒரு பீஸ் எடுத்து இப்படி கையில் அமுக்கி பாருங்கள். நல்லா இப்படி அது கையில் பிக்க முடியுதா? நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக ஆகுது கையிலே அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ தண்ணியை ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துடலாம். அதனால் மட்டனை இதில் போட்டு நம்ம அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு மற்ற பொடியெல்லாம் போட்டுடலாம். அதனால் இப்போ கொலாண்டரில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். அந்த குழம்பு வந்து தண்ணி வந்து நம்ம வச்சுக்கலாம். அது நல்ல மட்டன் ப்ராத். அது நம்ம அப்புறமா நம்ம குழம்புல யூஸ் மட்டன் இந்த வெந்த ஆனியன்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கோங்க. சும்மா அதையும் லேசாக வதக்கிட்டு பொடியெல்லாம் போடலாம். மட்டன் வந்து நம்ம வேக வைக்கும் போதே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். அப்படி இருந்தாலும் வந்து நம்ம குருமாவில் போடணும். அதனால் குருமாக்கு வந்து நான் இவ்வளோ மஞ்சள் தூள் போடுறோம். ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று போடுங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து இருக்குது. பட் இதான் மெயின் காரம். நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறனால கொஞ்சம் காரம் கம்மியாகும். அதனால் முதல்ல இப்போ வந்து 2 ஸ்பூன் போட்டுருவேன். கொரியாண்டர் பவுடர் வந்து நம்ம 4 ஸ்பூன் போட போகிறோம். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஆனியன்ஸும் கொரியாண்டர் பவுடரும் தான் வந்து குழம்புங்களுக்கு வந்து நல்லா கிரேவி கொடுக்கும். அதனால் நல்லா ஒரு 4 ஸ்பூன்ஸ் வந்து கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கன்சிஸ்டன்சி வராது, ரொம்ப தண்ணியாகிடும் குழம்பு. எல்லா பொடியும் போட்டுட்டு இப்போ உப்பு, கரம் மசாலா போடணும். ஸோ கரம் மசாலா தூளும் வந்து நான் ஒரு இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டிருக்கேன். உப்பு வந்து முதல்ல மட்டன் வேக வைக்கும்போது நம்ம போடலை. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து போடணும். நம்ம ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா குழம்பு வந்து தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி ஆக போகுது. அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ 3 போடுறேன். அப்புறமா தேவைப்பட்டால் கடைசியில் போட்டுக்கலாம். லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். பொடியெல்லாம் லேசாக வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தண்ணி இருக்குது. அதனால் அதை ஊற்றலாம். அதுக்கப்புறமா தேவைப்படுறது மட்டும் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த தண்ணி எல்லாம் ஊற்றுங்க. இப்போ எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். மட்டன் வந்து ஏற்கனவே வெந்துடுச்சு. அதனால் மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். நம்ம குழம்பு வர அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சமாக ஊற்றி போகிறோம் தண்ணி மட்டும். ஏன்னா வந்து இந்த பொடியெல்லாம் வந்து கொஞ்சம் கொதிக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சுண்டும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அந்த டைமில் வந்து போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்க போகிறோம். தேங்காய் அரைக்க வந்து நான் அரை மூடி எடுத்துருக்கேன் சின்னதாக. இது வந்து நம்ம ஒரு சின்ன கத்தியை போட்டு தோண்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் சின்ன பீஸாக. மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கூட வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு, கசகசா அதையும் போட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி கடைசியில் ஊற்றணும். தேங்காய் எப்படி கட் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் இப்படி வச்சு இப்படி தோண்டிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு சின்ன கடையில் வந்து பீசஸாகவும் பத்தையாக கொடுப்பாங்க. தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த முடியில் பாதி போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இவ்வளோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை விட்டேன் நான். இது போதும். இதை வந்து ஸ்மால் பீஸாக அப்படி கட் பண்ணிக்காங்க. இன்னும் வந்து மிக்சியில் அரைப்படாது சரியா. எப்பவுமே தேங்காய் அரைச்சி விடும் போது ஒரு மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இல்லை திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நல்லா மையாக அரைச்சிக்கணும். இந்த சின்ன மிக்ஸி யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து பெஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு. யூஸ்வலாக சட்னி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கணும். ஸோ கட் பண்ண தேங்காவை போட்டுக்கோங்க. சோம்பு, கசகசா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றாதீங்க. சின்ன மிக்ஸில் எப்பவுமே தண்ணியெலாம் வெளியே வரும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க.
ஒரு 5 மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ ரெடியாக இருக்குது. குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கடைசியில் இதை போட்டுடலாம். இந்த மாதிரி அரைக்க முடியாதவங்க வந்து ரெடிமேட் கோகனட் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஏன்னா நம்ம தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி பண்ணுறோம். ஒரு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் தனியாக விடலாம். இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் நல்லாயிருக்கும், ஏன்னா தோசைக்கு தொட்டுக்கிறோம். இந்த டைமில் தேங்காவை வந்து நம்ம ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடணும். அப்புறமா இது கூட வந்து நான் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ண போகிறேன் கடைசியாக. தேங்காய் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். தேங்காய் ஊற்றிட்டு லேசாக கலரி விடுங்க. தேங்காய் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நல்லா குழம்பு சுண்டிடுச்சு பாருங்கள். தேங்காய் வந்து நம்ம எதுக்கு போடணும் வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. அதனால் கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கான ருசியான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மட்டன் குருமா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம முட்டை தோசையை ஊற்றிடலாம். முட்டை தோசை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ணலாம். சில பேர் வந்து ஹாஃப் பாயில் விரும்புவாங்க. சில பேர் வந்து நல்லா ஃபுல்லாக முட்டையை வேக விட்டுருவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் காரத்துக்காக பெப்பர் தூள் இல்லைனா வந்து சில்லி பவுடர் போட்டு அது பீட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து எக்கு ஊற்றுவாங்க. ஸோ நான் 3 டைப்ஸ் ஆஃப் முட்டை தோசை எனக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் பாயில், நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பாயில், இன்னொன்று வந்து பெப்பர் பவுடர் போட்டு. மாவை ஊற்றுனதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை லேசாக இப்படி தட்டிட்டு சென்டரில் இப்படி ஊற்றணும். முட்டையை ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா ஒரு சைடு தான் வேகணும். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ அழகாக வந்து கோட் வந்திருக்கு. ஆனால் இது வந்து ஃபுல் பாயில் கிடையாது. இந்த டைமில் எடுத்துடலாம். இது ஒரு டைப் ஆஃப் முட்டை தோசை. இங்கே வந்து ஹாஃப் பாயில்டாக இருக்கும். இது உள்ளே வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி லிக்விடாக இருக்கும். மேலே சுற்றி எண்ணெய் விடுங்க மூடுறதுக்கு முன்னாடி. முட்டை தோசை எப்பவுமே வந்து திருப்பி போட மாட்டோம். அதனால் மேலே மூடினா தான் மேல் சைடு வேகும். இப்போ இதில் வந்து ஹாஃப் பாயில்டாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக பாயில் பண்ண போகிறேன். மூடி வச்சுருக்கேன். சென்டரில் வர பிடிக்காதவங்க அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட விட்டுடலாம். இப்போ நம்ம முட்டை தோசையை பார்க்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதில் டிப் பண்ண முடியாது, நல்லா வெந்து போச்சு முட்டை. இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் முட்டை தோசை. இதை எடுத்து வச்சிடலாம். இதே வந்து நம்ம வேறு டைப் ஆஃப் முட்டை தோசையும் சுடலாம். அப்போ வந்து எக்கை வந்து பீட் பண்ணிக்கோங்க. வேணா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கலந்ததை அப்படியே வந்து தோசை மேலே ஊற்றலாம். இந்த மாதிரி முட்டை தோசை சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு பெப்பர் பவுடர் போல் சில்லி பவுடர் பிடிக்கலாம். அதனால் நீங்கள் சில்லி பவுடர் வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ இதை எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ 3வது முட்டை தோசை பண்ண போகிறோம். மாவை ஊற்றிக்கலாம் சென்டரில். இதில் ஏற்கனவே நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஊற்றுங்க அப்படியே. கொஞ்சம் ஆயில் சுற்றி ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் டவாவில் ரொம்ப தேய்க்க வேண்டாம், அப்புறம் வெளியெல்லாம் ஓடும். சென்டரில் மட்டும் ஊற்றிட்டு மூடிடுங்க. நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நேரம் முட்டை தோசை வெந்திருக்கோம். பார்த்தே தெரிஞ்சு நல்லா வெந்துடுச்சு. அதனால் இந்த டைமில் வந்து நம்ம முட்டை தோசையை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டை தோசைலாம் பண்ணி வச்சிட்டோம். ஆனால் நான் கடைசியாக வந்து உங்களுக்கு மட்டன் கீமா தோசை காட்டலான்னு இருக்கேன். நம்ம ஹோட்டல்லாம் பார்த்தோன்னா நமக்கு மட்டன் கீமா தோசை கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். நான் இதோட ப்ரொசீஜர் வந்து என்னுடைய நான் வெஜிடேரியன் மீல்ஸில் இருக்குது. அதில் பாருங்கள். இது வந்து மட்டன் கீமாவுக்கு வந்து பச்சை பட்டாணி போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து தோசைக்குள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம 3 முட்டை தோசை சுட்டுருக்கோம். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நான் உங்களுக்கு ஒரு மட்டன் கீமா தோசை காட்ட போகிறேன். இதில் நார்மலாக ஒரு தோசையை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இதெல்லாம் மெலிசாக கிறிஸ்பியாகவே ஊற்றிக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். இது வந்து மட்டன் கீமா ஸ்டஃபிங். இது என்னுடைய நான் வெஜிடேரியன் மீல்ஸில் இருக்குது. இது எப்படி பண்ணணும் நான் டீட்டெயிலாக அதில் காட்டியிருக்கேன். நம்ம அதில் வந்து ரைஸோடு சாப்பிட்றோம். ஆனால் தோசையில் வந்து உள்ளே வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம அது மாதிரி பண்ணலாம். தோசை அப்படி லேசாக தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும்.
சில பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் கூட கேட்டிருந்தாங்க. அதில் வந்து இது ஒரு நல்ல ஐடியா ஆக்சுவலாக. நீங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பண்ணிவிட்டு அந்த சப்பாத்திக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா ரோல் மாதிரி பண்ணிவிட்டு 2-3 எல்லாம் கட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் வைக்கலாம். இஃப் யூ ப்ரிஃபர் டு டேக் நான் வெஜிடேரியன் ஃபார் லஞ்ச், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், அதுக்குமே அடியில் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம லேசாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆனது தான், அதனால் இதில் குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லேசாக அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம முட்டை தோசையோட சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம முட்டை தோசையும் மட்டன் குருமாவும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பார்க்கலாம். நல்லா மட்டன் குருமா திக்காக வந்திருக்கு. தோசைக்கு நல்லா தோச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போது இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணி போகிறேன். இது நம்ம போன்ஸோடு எடுத்துருக்கோம், அதனால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக நம்ம சாப்பிடும் போது. கொஞ்சம் மட்டன் பீசஸ் வர மாதிரி சேர்த்து போட்டு குழம்பு ஊற்றிடுங்க. இப்போ என்னென்ன தோசை இருக்குன்னா, இது வந்து ஹாஃப் பாயில்டு, இது வந்து ஃபுல் பாயில்டு, இது வந்து பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கீமா தோசை, உள்ளே வந்து நம்ம கீமா ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். இதுக்கு மட்டன் குருமா இருக்குது. இது உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் பிச்சு சாப்பிடும் போது இது உள்ளே வந்து ஒரு டிப்பிங் மாதிரி இருக்கும். ஹாஃப் பாயில்டு, அதில் தோச்சு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக பாயில் ஆகிருக்கும் எக். ஸோ இது வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு குருமாவோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்குதோ பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பற்றி நினைக்கிறீங்க, உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ்.